கண்களை மூடி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். குளோரி. இருதயம் கர்த்தருக்குள்ளாக திறந்திருக்கட்டும். இருதயம் கர்த்தருக்குள்ளாக செம்மையாக இருக்கட்டும். இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய வல்லமை பெரிதாய் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக. எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாக சீர்படுத்தத்தக்கதாகும், உமக்குள்ளாக செம்மையாக இருக்கத்தக்கதாகும், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கத்தக்கதாகும் எங்களை நீர் ஆளுகை செய்து ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி எல்லாம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீண்டுமாய் உங்களை உற்சாகமாக தேவ சமூகத்தில் நின்று வாழ்த்துகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் போடுற சத்தம் தான் என்னை பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போன வாரத்தில் கர்த்தர் நம்மளோட என்ன செஞ்சார்னா இடைப்பட்டார். என்ன இடைப்பட்டார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லவர். அப்போ போன வாரம் தேவன் நம்மோடு பேசினார். கைவிட்டேன் ஆனாலும் என்ன செஞ்சேன்? சேர்த்து கொள்வேன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். 9வது வசனத்தை வாசிங்களேன். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்கே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே தேவன் நமக்கு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சேர்த்து கொள்ளுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆண்கள் பகுதியெல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். க்ளோரி. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளை கைவிடுகிறாரா அப்படின்னு சொன்னா அவர் கைவிடுகிறது போல தோன்றும். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போன வாரம் கர்த்தர் மூடு பேசினாரு. யாரை கைவிட்டாரு, எப்போ கைவிட்டாரு, எப்படி கைவிட்டாருன்னு சொன்னா அவருடைய சமூகத்தை விட்டு வழி விலகும் போது தேவன் அவருடைய கோபத்தினால் என்ன செய்றாருன்னா கொஞ்சம் சற்று விலகுகிறார். கோபத்தினால் என்ன செய்றாரு? சற்று விலகுகிறாரு. ஆனாலும் அவர் நம்ம மேல வைத்த நேசத்தினால சேர்த்து கொள்கிறார். கோபத்தினால விலகுகிறாரு. ஒரு தாய் தன் பிள்ளையை அடிப்பது போல, அல்லேலூயா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல தேவன் நம்மை சிட்சித்து என்ன செய்கிறார்னா அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு யோசனை இருக்கும். என்ன யோசனை இருக்கும்? நான் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால நான் தவறுதலாயிருந்தேன், மீறினேன், விலகினேன். அவர் என்னை கடிந்து கொண்டார், சிட்சித்தார், அடித்தார். ஓகே, அல்லேலூயா. ஆனால் இப்போதான் நான் அந்த எல்லா காரியங்களையும் விட்டு விலகி நான் அவரே தானே தஞ்சம், நான் அவரு தானே தஞ்சம்னு நான் இருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுதும் ஏன் அவருடைய முகத்தை எனக்கு மறைக்கிறார்? சிலர் இருக்கலாம்ங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதும் நான் ஒரு நாள்
அவரை அறியாதிருந்தேன், அவரை தெரிந்து கொள்ளாமல் இருந்தேன், அவருடைய நேசத்தை உணராமல் இருந்தேன், அதனால விலகி இருந்தேன். இப்போ அவருடைய நேசம் எனக்குள்ள வந்து விட்டது. என்னுடைய நேசத்தை அவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வழிவிலக என் கால்கள் தீவிரித்தாலும் என் இருதயம் அவரை பற்றி கொண்டு என்னை விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி எழுந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் என் சத்தம் அவர் செவியில ஏறவில்லையே அப்படின்னு சொல்லி சிலர் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்து சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தை தன் தோளின் மேல் சுமந்தவராய் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், இந்த கடைசி நொடி பொழுதாவது, இந்த கடைசி இமை பொழுதாவது நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உன் தகப்பன் என்று சொல்லி சுத்தி ஏளனம் பண்ணுகிற இந்த கூட்டத்துக்கு மத்தியில அவர் இறங்கி வந்து என்னை காப்பாற்றுவார், என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அவருடைய இருதயத்தின் ஏக்கம், அவருடைய இருதயத்தின் ஏக்கம். ஆனா அந்த கடைசி ஜீவன் பிரிய போகிற நேரத்துல கூட பிதாவின் முகம் அவருக்கு தெரியல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோடே எழும்பி போய் அந்த முகத்தை சந்தித்தவர், முகமுகமாய் பேசியவர், திட்டங்களை அறிந்தவர், யாருக்கு சுகம் கொடுக்கணும், எந்த ஏரியாவுக்கு போகணும், எந்த பிசாசை துரத்தணும், எந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்யணும், எந்த கூட்டத்துக்கு முன்பாக நாமத்தை மகிமைப்படுத்தணும், அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் பிதாவின் சித்தத்தை அறிந்து, பிதாவின் முகத்தை நோக்கி பார்த்து, பிதாவின் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றையும் அறிந்து அவ்வளத்தையும் நிறைவேற்றினவர். அல்லேலூயா. அவ்வளத்தையும் செய்து முடித்தவுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு வெளிப்படுகிறது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில, ஏன் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு வெளிப்படுகிறது. இதைத்தான் தீர்க்க தரிசனமா சங்கீதக்காரன் தாவீது 22வது சங்கீதம் 1வது வசனத்தை சொல்லுகிறாரு. ஏன் என்னை கைவிட்டீர்? 22:1 சொல்லுகிறது, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை சுற்றிலும் நெருக்கிறவர்கள கூட்டம், என்னை சுற்றிலும் ஒடுக்கிறவர்கள கூட்டம், என்னை பகைக்கிறவர்கள கூட்டம், என்னை நிந்திக்கிறவர்கள கூட்டம். நான் என் தாயின் வீட்டிலிருந்து வெளியே உருவாகும் போதே நான் உமது சார்பில் தானே விழுந்தேன், உம்மால தானே பாதுகாக்கப்பட்டேன், உம்மால தானே உமக்கென்று தானே நான் வளர்க்கப்பட்டேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இந்த ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம்? அல்லேலூயா. நல்லவர். அவர் தன்னை வெளிப்படுத்தும் விதமாக அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை அங்கே தீர்க்க தரிசனமா எழுதி வைத்திருக்கிற நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் கைவிட்டீர்? ஏன் கைவிட்டீர்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தகப்பன் தன் பிள்ளைய, ஆபிரகாம்ங்கிற தகப்பன் தன் பிள்ளைய தகன பலிபீடத்தில் படுக்க வச்சு கத்தியால குத்தும் போது, குத்த எத்தனைக்கும் போது, ஈசாக்குடைய இருதயத்தின் காரியம், ஏன் எனக்கு இந்த தகன பலிபீடம்? 100 வயசுல இவருக்கு
நான் கொடுக்கப்பட்டது என்னுடைய தவறா? 75 வயசுலேயே ஆசைப்பட்டார், அப்போ நான் வெளிப்படலை. 100 வயசில் இவருக்கு நான் பிள்ளையாக கொடுக்கப்பட்டேன். இத்தனை வயசு வரைக்கும் இவர் என்னை வளர்த்துட்டாரு. இவர் தான் என் மேலே நேசம் வச்சாரு. அது நான் செஞ்ச தவறா? இவர் தானே என்னை தூக்கி சுமந்தாரு, அது நான் செஞ்ச தவறா? அது அவருடைய கடமை அல்லவா? யாருடைய கடமை? அது ஆபிரகாமுடைய கடமை அல்லவா? என்னை நேசிக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? என்னை வளர்க்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? அவருடைய கடமையை செஞ்சிருக்க, இதில் நான் பணிபடுத்தப்படுத்திருக்கேன். அவர் கடமையை செஞ்சிருக்கிறாரு. அவர் கடமையை செஞ்சதுனால, அவருக்கு பிள்ளையாய் நான் பிறந்ததுனால அவரை நான் நேசித்தேன். அவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் என்ன செஞ்சேன்? நான் கீழ்ப்படிஞ்சேன். அவர் என்னை நேசித்தது குற்றமா? இல்லை அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சது குற்றமா? இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தகன பலிபீடம்? ஈசாக்குக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். 1000 கேள்வி இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு முன்பாக தன்னை படுக்க வைத்திருந்தான். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிச்சு இவ்வளவு காணாச்சுது, அவருடைய வார்த்தைக்கு இன்னி கூட என்ன செய்யல, நான் விலகலை. அவருக்கு பிரியமில்லாதது, ஆமா எனக்கு பிரியமில்லாத காரியம் 1000 அவர் செஞ்சாலும் அவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்து 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 தான் செய்கிறேன். ஆனாலும் மனுஷன் கண்களில் இன்னைக்கு வரைக்கும் தயவடைக்குது ஒரு சில அங்கலாயிரம். இல்லையா? பார்த்து பார்த்து தான் என் பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி தான் வளர்த்தேன். இன்னைக்கும் ஆமா நான் வச்ச பாசம் தப்பா? நான் ஊட்டி வளர்த்த அந்த நேசம் தப்பா? இன்னைக்கும் இந்த பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்குது, என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது. ஏன்? நெருக்கம், ஒடுக்கம், குழுக்கம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர் தகப்பன் வெற்றி பெற்றுட்டு வராரு. தகப்பன் என்ன செய்றாரு? வெற்றி பெற்றுட்டு வராரு. வெற்றி பெற்று வரக்கூடிய தகப்பனை தம்புரு வீசி மீட்டு கொண்டு இசை முழங்க வரவேற்கிற ஒரு மகள், இசை முழங்க வரவேற்கிற ஒரு மகள். நல்லவர். எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு, எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சு தகப்பனை முத்தம் சென்ற ஒரு மகளுக்கு தகப்பன் கொடுத்த பரிசு. நான் தகன பலியாய் தேவனுக்கு நான் நியமித்து விட்டேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எத்தாவின் மகளுடைய இருதயத்தை நாங்களா ஏன் ஆண்டவரே, அவர் வெற்றி பெற்று வர்றது உமக்கு சந்தோஷம், தேசத்தின் ஜனங்கள் விடுதலையானது உமக்கு சந்தோஷம், எங்க அப்பா ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம், எங்க அப்பா ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் சொல்லி நான் இருதயத்துல சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து எங்க அப்பா கட்டி பிடிச்சா அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பணிபிடம் இருக்கிறது, நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டேனே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஓன்னு அழுகிறாரு. எனக்கு ஏன் இந்த பலிபீடம்? வெற்றி பெற்ற என் தகப்பனை கட்டி அணைத்தது என்னுடைய குற்றமா? ஏன் ஆண்டவரே? ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 12 பிள்ளை பெற்றெடுத்தாரு யாக்கோபு. 12 பிள்ளைகளுக்கு 11 பிள்ளைகளுக்கு அவன் சுதந்திர விதத்தை பகிர்ந்து கொடுக்கிறாரு. சுதந்திர விதத்தை என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொடுக்கிறாரு. லேவி கோத்திரத்தை மாத்துன்னு சொல்றாரு, நீ என் பங்கு, நானே உன் பங்கு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தேசத்துல இடம் கிடையாது, உனக்கு இடமே என்னை சுத்தி தான் அப்படிங்கிறாரு. அப்ப எங்களுக்கு வீடு வாசல் வாங்குறதுக்கு உரிமை கிடையாதா? லேவியருடைய அங்கலாய். இந்த வசனத்தெல்லாம் சொல்ல நீ வீட்டுல போய் செஞ்சுக்கோங்க, தியானித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22:9, நியாயாதிபதிகள் 11:36 எழுதிக்கோங்க. யோசுவா 13:14, என்னாகமம் 18:20. இதுதான் சப்ஜெக்ட். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு தேசத்தில் என்ன கிடையாது? பங்கு கிடையாது. நானே ஒரு பங்கு. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம்.
உன்னுடைய வீடுகள் எல்லாம் என்னுடைய ஆலய பிரகாரத்தை சுற்றியே இருக்கணும். அதுதான் உனக்கு உண்டான பங்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற எந்த ஒரு ஒட்டு முறவும் நினைச்சக்கூடாது, உனக்கு இருக்கக்கூடாது. நான் 12 கோத்திரத்துக்கு தசம பாகமா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீர் தெரிஞ்சிட்டு நான் செஞ்ச குற்றமாயா? அலையிலோயா. அவன் வீடு வாசலை கட்டி வளமா இருக்கிறான், நான் அவன்கிட்ட வாங்கி திக்கணுமா? நான் அவன்கிட்ட 11 கோத்திரத்துக்கு நான் கையேந்தி நிற்கணுமா? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் கொண்டு வருகிற தசம பாகத்தை நம்பித்தான் நான் இருக்கணுமா? ஏன்னா எனக்கு கை இல்லையா, எனக்கு காடு இல்லையா? இது ஊழியக்காரன் அங்கடா. ஏன் அவங்கள விட்டு கொடுத்தது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் அந்த காலை வெளில தேவ சமூகத்தை வந்து தேவ பிள்ளையே நம்முடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. எத்தனை நேரம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என் காரியத்தை செய்தாலும் என்னுடைய நலனுக்காகத்தான் செய்கிறேன், என்னுடைய நலனுக்காகத்தான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க விருப்பத்தை தான் எனக்குள்ள திணிக்க பார்க்குறாங்களே தவிர என்னை குறித்து என் இருதயத்தை குறித்து அவங்களுக்கு அக்கறையே இல்லை. இது பிள்ளைகளுடைய அங்கலாய். இல்லையா? எவ்வளவுதான் நான் அவர்களுக்கு பொறுமையா நடந்தாலும் அவங்க இருதயத்தின் சந்தோஷத்தை தான் எனக்குள்ள திணிக்க பார்க்குறாங்களே. என்னை கவனிச்சிக்கலாம், பிள்ளைகள் கவனிச்சிக்கலாம். பெற்றோருடைய இதயத்தின் சந்தோஷத்தை தான் பிள்ளைகளுக்குள்ள திணிக்க பார்க்குறாங்களே தவிர பிள்ளைகளுடைய இதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்தை ஏன் தர மாட்டேங்காங்க? இது பிள்ளைகளுடைய அங்கலாய். எனக்கு உணர்ச்சி இல்லையா? எனக்கு ஒரு ஆசாபாசம் கிடையாதா? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா? எனக்குன்னு ஒரு மேன்மை கிடையாதா? நான் என்னுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண எனக்கு அதிகாரம் கிடையாதா? ஏன் நண்பர்களுக்கு தானே செய்யறாங்க, அப்போ எனக்கு பிடிச்சதை அவங்க செய்யலாம்ல. இல்லையா? இது அவர்களுடைய நினைவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை கொண்டுட்டு ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் அடங்கிரு அடங்கிரு அடங்கிரு. என்ன அடங்கிக்க? நீ எத்தனை நாள் அடங்கி இருக்குது? அல்லேலூயா. இங்கேயும் அடங்கிரு அடங்கி இருக்கிறாரு. புருஷன் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் அடங்கிரு அடங்கி இருக்கிறாரு. எத்தனை காலையும் அடங்கி இருக்குது? யார்கிட்டையும் அடங்கி இருக்குது? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வேலைக்கு போனாலும் முதலாளிக்கு அடங்கிரு அடங்கிரு அடங்கிரு. கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஆமா எனக்கு பிரியம் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த கவர்மெண்ட் சத்தத்துக்கு அடங்கிரு அடங்கிரு அடங்கிரு. எத்தனை நாள் அடங்கி இருக்கு? உன் ஜனத்தின் அதிபதி மேல என்ன செஞ்சிடாத, தீது ஒன்று சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருக்காக ஜெபம் பண்ணு, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணு, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு, நீர்க்கால்களை கூட திருப்புன்னு சொன்னாரு. திருப்புன பாடு இல்லை. இருக்கிறீங்களா? ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் அப்படி நடக்குது, நான் ஜெபம் பண்ண எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இது எப்படி இருக்கு? அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நான் பண்ணுகிற விண்ணப்பம் உடனே அவர் சந்நிதியில் எட்டிருது. உடனே அவர்கள் செய்த நான் அவர்கள் மேல கை வைக்கும் போது அல்ல அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் உடனே அவர்களுக்கு நிறைவேறுது. நானும் கேட்டு தான் பார்க்க காரியம் நடக்க மாட்டேன். என் தேவனே என் தேவனே உமது முகத்தை ஏன் எனக்கு மறைக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை தேவனுக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளையே, தேவன் உன் மேல வைத்திருக்கிற திட்டம், தேவன் உன் மேல வைத்திருக்கிற அழைப்பு அது மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எதுக்காக தெரிஞ்செடுத்திருக்கிறாராம்? ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம். ஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, பறை சாற்றுகிற
ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் என்னை உங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கைதான் அதை அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க சொல்லுகிறாரு, தம்மாலையும் தமது மூலமாயும் சகலத்தையும் உண்டு பண்ணினவர். பூமியில் இருக்கிற அநேக பிள்ளைகளை அவருடைய மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர் தீர்மானித்த அந்த அநாதி தீர்மானம், அவர் நேசித்த நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தான்? கர்த்தர் நல்லவர். உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரவம் ஒரு மனிதனை என்ன செய்தான்? பூரணப்படுத்துகிறதாம். உபத்திரவம் ஒரு மனிதனை தேவ திட்டத்தை நோக்கி நடத்துகிறதா இருக்கிறது. உபத்திரவம் ஒரு மனிதனை தேவனுக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஆனா உபத்திரவத்தை யாரும் விரும்புறது கிடையாது. உபத்திரவத்தை யாரும் நினைச்சது கிடையாது, விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் இது அறிந்தவரா சொல்லுகிறாரு. ஆமா, வசனத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது. அதனால உங்களுடைய பிரமாணங்களை என்ன செய்யறேன்? கற்றுக்கொண்டேன். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயந்திரங்களின் உதிரி பாகங்களை ஆமா தயாரிக்கிற அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லாமே இரும்பு உருக்கப்பட்டு, இரும்பு உலோகம் மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு அது உருக்கப்பட்டு பெரிய பெரிய இயந்திரங்களாக, பெரிய பெரிய இயந்திரங்களை இணைக்கிற சிறு சிறு பாகங்களாக, அது எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கிற சிறு சிறு நட்டு போல்டுகளாக, ஆணிகளாக என்ன செய்யப்படுதுன்னா அது உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வெவ்வேறு திசையிலிருந்து உருக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு சரியான அந்த தொழிற்சாலைக்கு வந்து இணைக்கப்பட்டு அது மனிதர்களுடைய கையில் என்ன செய்யப்படுதுன்னா அது கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட அந்த இயந்திரம் மனிதர்கள் அதை ஆளுகை செய்யும் போது என்ன செய்யுதுன்னா அது மற்றொரு புதிய கருவிகளை, மற்றொரு மனிதனுக்கு பிரயோஜனமான மற்றொரு உபயோகமான உணவுகளை பிரித்து கொடுக்கிறதாக, பழச்சாறுகளை பிரித்து கொடுக்கிறதாக, இன்னும் பற்பல காரியங்களை மனிதனுக்கு பிரயோஜனமுள்ளதாக மாற்றும்படியாக அது என்ன செய்யுதுன்னா தயாரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இந்திய தேசத்துல ஒட்டுமொத்த 146 கோடி ஜனங்களுடைய ஆமா உயிர் வீழ்ச்சியும் கர்த்தர் என்னுடைய உங்களுடைய கையில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்போ ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு பலிபீடத்தில் படுத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? பலிபீடத்தில் படுத்திருக்கிறார். அது தகப்பன் மீது உள்ள நேசமா, தகப்பன் இவர் மேல வைத்திருக்கிற நேசமா அப்படின்னு சொன்னா இல்ல, இது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கிடத்திலிருந்து ஒருவர் வெளிப்படணும், யாக்கோபு வெளிச்சனும் வெளிப்படணும். அந்த யாக்கோபிடத்திலிருந்து 12 கோத்திரங்கள் வெளிப்படணும். அந்த 12 கோத்திரங்களும் 12 ஜாதி 12 வம்சங்களாக பிரிக்கப்பட்டு தேசம் முழுவதும் என்ன செய்யணும்? நிரப்பணும், பழுங்கி பெருகணும். அதுதான் தேவனுடைய தீர்மானம்.
அல்லேலூயா. அதற்கு தேவன் வைத்திருக்கிற அஸ்திவாரம் ஆமென் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம்ங்கிற அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட வேண்டியது ஈசாக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம்ங்கிற அஸ்திவாரம் கிறிஸ்துங்கிற மூளைக்கல் மேல பதிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய அஸ்திவாரம் எங்க எது மேல இருக்கணும்? கிறிஸ்துங்கிற மூளைக்கல், பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைங்கிற அந்த மூளைக்கல் மேல என்ன செய்யணும்? கட்டப்படணும். ஆனா ஆபிரகாமுடைய எல்லாம் அவன் ஒட்டுமொத்த நோக்கமும் யார் மேல இருக்குன்னா அவன் தன் மேல கட்டப்படுகிற பிள்ளை மேல இருக்குது. எங்க இருக்கணும்னா மூளைக்கல் மேல இருக்க வேண்டிய ஆபிரகாமுடைய கவனம் அவன் தனக்கு மேல வரக்கூடிய பிள்ளைகள் மேல இருக்குது. அல்லேலூயா. நல்லவர். இன்னைக்கு வாசித்த இந்த வேத பகுதியை பார்த்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? பெத்துட்டேனே கவலைப்படுறேன், வளர்க்கணுமே கவலைப்படுறேன், அல்லேலூயா, படிக்க வைக்கணுமே கவலைப்படுறேன், ஏதாவது வேலை கிடைக்கணுமே கவலைப்படுறேன், ஏதாவது பொண்ணு கிடைக்கணுமே கவலைப்படுறேன், அல்லேலூயா. அடுத்து என்ன கவலை? சீக்கிரத்தில் பிள்ளை பெற்று கொடுக்கணுமே கவலைப்படுறேன். கடைசி கவலைப்பட்டு செத்து போறதுதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்படியா? அல்லேலூயா. எப்பதான் உன்னை உருவாக்குறத பத்தி கவலைப்படுவ? எப்பதான் உண்மையிலே நேசனைத்தவரை பற்றி உனக்கு அக்கறை வரும்? அல்லேலூயா. ஒரு சிலருக்கு எஞ்சான் உடம்புக்கு ஒரு ஜான் வயிறே பிரதானம். ஒரு அணிலே சொல்லுங்க பார்க்கலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் 3 நேரமும் சாப்பாடு 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 சாப்பாடு. எதுக்கு உழைக்கிற? சாப்பாட்டு உழைக்க. என்ன செய்ய? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க போற? உழைக்க போறேன். எதுக்கு உழைக்க போற? சாப்பிட போறேன். அல்லேலூயா. நல்லவர். ஒரு தேவ பிள்ளைக்கு சமூகத்தின் மேல அக்கறை இருக்கணும். எது மேல அக்கறை இருக்கணும்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் மேல அக்கறை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உங்க குடும்பத்து மேல எவ்வளவோ அக்கறை உள்ளவர்களா இருக்கிறீர்களோ அதே அக்கறை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் மேல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். உன் வயிறு நிறையும் போது அந்த நிறையறதுக்கு முன்னால என்னைக்காவது ஆண்டவரே யாராட்டும் பட்டினி கிடக்குறாங்களான்னு தெரியலையப்பா, எனக்கு இந்த திருப்தியாக சாப்பாடு தந்துருக்குறீங்க ஆண்டவரே, அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால் யாராட்டும் பசியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னைக்காவது ஜெபித்த நாட்கள் உண்டா? நீங்கள் வாழுங்க. ஏன்னா நீங்கள் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. ஆனும் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அந்த சோத்து தட்டுக்கு மேலே உட்காந்து ஆண்டவரே இந்த வேலையில் யாராட்டும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் போஷிச்சிருங்கப்பா, அவங்களையும் என்ன செஞ்சிருங்க? போஷிச்சிருங்கப்பா. அந்த நினைவு நமக்கு வேணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எண்ணம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், மேலானவர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு தனக்கு முன்னால வளர்ந்துக்கிட்டு இருக்க மேலான மக்களை பார்த்து வளர்ந்துட்டான், அது வாங்கிட்டான், இது வாங்கிட்டான், நம்ம என்னைக்கு வாங்க? இதுவே ஒரு சிலருக்கு கவலையா போச்சு. என்ன செஞ்சது? கவலையா போச்சுது. இதுவே வியாதியா போச்சுது. இதுவே இன்னொரு பொறாமைங்கிற ஒரு ஆவி என்ன செஞ்சிருது? உள்ள கொண்டு வந்தது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா பரலோகத்துல அவன் பிதாவின் வலது பாசத்துல அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்த இயேசு கிறிஸ்து, அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே இருந்து கீழே தாழ பார்க்கிறார். அவருக்கு மேல பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்லை, அவர் தான் கை. அல்லேலூயா. நல்லவர். தாழ பார்த்து மனிதர்களுடைய அந்த மீட்பு எனக்காக உருவாக்க, என்னை மகிமைப்படுத்தும்படி உருவாக்கின, என்னை மேன்மைப்படுத்தும்படி உருவாக்கின.
ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? தங்களை கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் உயர்ந்த இடத்துல இருந்த போதும் தாழ்வில் இருந்த நம்ம மேல கண்ணோக்கமாயிருந்தார். சொல்லுங்க பாருங்க. நல்ல தேவ பிள்ளையே, நீ உயர்த்தப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கம், நீ வாழணும் அப்படிங்கிற தேவனுடைய நோக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நீ வாழ்ந்திருக்கும் போது உனக்கு கீழே உள்ளவங்களை பாரு அப்படின்னு சொல்லி அவர் உன்னைய நினைப்பூட்ட மாட்டாரா? நல்லவர். கடைசி வரைக்கும் உன் புருஷனுக்காகவே ஜோமணி காலத்தை ஓட்டிட போறியா? கடைசி வரைக்கும் உன் பிள்ளைகளுக்காக ஜோமணி காலத்தை ஓட்ட போறியா? உன் திருமணம், உன்னுடைய பெண் பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்காக ஜெபம் பண்ற நீ எத்தனை முதிர்கண்டிகள், ஆமா, மாப்பிள்ளை வீட்டார் வந்தும் கெட்டி கொடுக்க வகை இல்லாமல் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்க்கிற காரியம் தகப்பன் கேட்குறேன், 28 வயசு ஆச்சு ஒரு பிள்ளைக்கு, இப்போ கல்யாணம் முடிக்கலையா அப்படின்னா நான் கேட்குறேன், ஏன்யா 28 வரைக்கும் என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டால், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பிரதர், என்னால் முடிஞ்ச வரைக்கும், ஆமாம், எம்மட்டு வரைக்கும் என்ன செஞ்சுட்டேன், படிக்க வச்சு இருக்கிறதெல்லாம், ஆமாம், படிக்க வச்சுட்டேன். இப்போ அந்த படித்து முடிச்சுருந்த பிள்ளை வந்துன்னா வயசு ஏறிக்கிட்டே போது அவங்க கேட்குற பணத்தை என்னால் கொடுக்க முடியல. என் பிள்ளைக்காக நினச்சிட்டேன், இவ்வளோ செலவழிச்சிட்டேன், அடுத்து எனக்கு மருமகனாய் வர விரும்புகிறவர்கள் கேட்குற தொகை என்னால் இருந்துச்சு முடியல, கொடுக்க முடியல, ஒரு அங்கலாயிருக்கும். இல்லையா? என் மகளுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியோட என் வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடத்திக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு ஒரு தகப்பன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் சந்திச்ச மனிதர்கள சிலர், ஒருத்தருக்கு கூட்டு போனா மாப்பிள்ளை அளந்து பார்க்குறாரு, ஏம்மா என் பொண்ணு என் மாப்பிள்ளைக்கு காதுக்கு கீழே இருக்கிறாரா, மனுஷன் ஸ்கேல் வச்சு அளந்தாருங்க எனக்கு முன்னால. அல்லேலூயா. மருமகனை பார்க்க வந்தவர் ஸ்கேல் வச்சு அளந்துட்டு கடைசியில் ஒரு ரிஜெக்ட் பண்ணார் பாருங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணாருன்னா, மாப்பிள்ளைக்கு தம்பி இருக்குது, சொத்து தகராறு வந்துடும், வேண்டான்னு இருப்பார். என்ன தகராறு வந்துடுமா? இப்போ நீ மட்டும் 2-3 பிள்ளையை கொடுத்துட்ட, உனக்கு வர மட்டும் ஒத்த காத்தியாக வரணும்னு என்ன உனக்கு என்ன எண்ணம்? நீ மட்டும் 2-3 பொம்பளை பிள்ளை கொத்து வச்சிருக்க, உனக்கு மரணம்னா வர வீட்டில் வந்து அவன் ஒத்த கத்தியாக தான் இருக்கணும், எல்லாத்தையும் நீ யாரும் சொல்லிட்டு போகிறது. அப்போ நீ ஒத்த பிள்ளையெல்லாம் பத்திருக்கணும், உனக்கு உள்ளது அவளுக்கு, அவனுக்கு உள்ளது உனக்கு, உன் பிள்ளைக்கு. கவலை பார்த்தீங்களா மனசு? அல்லேலூயா. பக்கத்தில் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன கவலையில் இருக்கு? அல்லேலூயா. கவனம். என்னை உங்களை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னை உங்களை உருவாக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் சொன்னா, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். Glory to God. கர்த்தனால அப்போ என்னைய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேல் பரிசுத்தருமாகிய வாசிச்சிருங்க. அப்படி தொடர்ந்து, இதோ போரடிப்பதற்கு நான் புதிய கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரங்களாய் மாற்றுகிறேன், நீ மலைகளை மிதித்து போடுவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, தேசத்துல சிறுமையாக்கப்பட்ட என்னைய, தேசத்துல மற்ற ஜனங்களாக ஒரு பூச்சை போல பார்க்கப்பட்ட என்னைய
ஒரு புழுவை போல பார்க்கப்பட்ட என்னைய அவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். எந்த ஜனம் உன்னை புழு போல பார்த்துச்சதோ, எந்த ஜனம் உன்னை பூச்சி போல பார்த்துச்சதோ, எந்த ஜனம் உன்னை அருவருப்பா பார்த்துச்சதோ, எந்த ஜனம் உன்னை அற்பமா பார்த்துச்சதோ, அந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காக நான் பயன்படுத்தப்பட இயந்திரமே நீதான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்லவர். அப்போ உன்னை வெறுக்கிற, உன்னை பகைக்கிற உன்னுடையவர்களையும் நான் தான் உருவாக்கினேன். உனக்கு விரோதமாக பேசினவர்களையும் நான் தான் உருவாக்கினேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்களுடைய ஜீவனும் எனக்கு முன்பாக அருமையா இருக்கிறது. உன்னை பார்த்து சொல்றேன், ஆமா என்ன சொல்றேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனப்படுத்தப்பட்டாய். நீ 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 எனக்கு அருமையான பாத்திரம், நான் உன்னை கனப்படுத்துகிறேன். என்ன என்ன எந்த விதத்தில் கனப்படுத்துகிறேன் அப்படின்னா, நான் உன்னை கொண்டு அவர்களை உருவாக்க போகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உன்னை கொண்டு நான் அவர்களை உருவாக்கணும்னு சொன்னா உன்னை நாம் அதை உருவாக்கணும். உன்னை கொண்டு நான் அவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா உன்னை நான் உருவாக்கணும், உன்னை நான் ஆயத்தப்படுத்தணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா அப்பா மடியில வாழ்ந்து உட்கார்ந்து நல்லா கொழுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு பசியை குடிச்சு ஏதாட்டு அவனுக்கு ஏதாட்டு வருத்தம் இருக்குமா? வருத்தமே இருக்காது. ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒருத்தனை போய் எனக்கு தலைவலிக்கு, ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷன்கிட்ட போய் தலைவலின்னா என்னன்னே தெரியாது, வயிற்றுவலின்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் என்ன எனக்கு தலைவலிக்குன்னு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன அப்படின்னா என்ன பிரதர், இந்த தலையில ஒரு 100 கிலோ மூட்டை தூக்கி வச்சமா இருக்குது, அப்படியா? இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதே இல்லையே, எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லையே. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். அப்போ நீங்க தான் சொல்லுங்க அடிக்கடி, இல்லை மொத்தத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, உலகமே அப்படிதான் சொல்லியிருக்கு, தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு முழு எகிப்து தேசத்தின் ரட்சிப்பு, அதை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய விடுதலை, ஆமா கிட்டத்தட்ட ஒரு கால சூழ்நிலைக்கு நேரம் அந்த தேசம் அப்படி மாற போகுது அப்படிங்கிற ஆதீனத்துல தீர்மானித்த பிதாவாகிய தேவன் யாக்கோபுடைய நேசகுமாரனாகிய யோசேப்பை குழியில தள்ளிவிட்டாரு சகோதரர்கள் மூலமாக. அல்லேலூயா. அங்கிருந்து காப்பாற்றி எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனார். தகப்பன் இருந்து 3 நேரம் நல்லா மூக்கு முட்டை சாப்பாடு சாப்பிட்டு நல்ல வஸ்திரம் உடுத்தவனுக்கு இப்ப வஸ்திரம் அவன் உரிந்து போடப்பட்டவனாய், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிச்சயமற்றவனாய் தள்ளப்பட்டிருக்கிறான். பசி கொடுமை, ஆனா செய்ய வேண்டிய கடமை நிறைய. அல்லேலூயா. அவனை பசியினால வாட்டி பசினா என்னங்கிறத அவனுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு தேசமே பட்டினி கிடக்க போதுப்பா, அந்த தேசத்தின் பட்டினிய ஆற்றக்கூடிய ஒரு பொறுப்பாளியா நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி உருமாற்றினார் யோசேப்பை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்பை ஏன் கைவிட்டாரு? உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. அப்போ பலிபீடத்துல படுத்திருந்த ஆமன் ஈசாக்கு மேல கத்தி படாம கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் அப்படின்னா 12 கோத்திரத்தாருக்கும் ஆமா அஸ்திபாரம் தான் அந்த ஈசாக்குடைய அஸ்திபாரம், ஆபிராமுடைய அஸ்திபாரம். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைங்கிற அந்த மூளைக்கல் மேல நேர்த்தியாய் பொருந்தினார்கள், உருவாக்கப்பட்டாங்க. ஒட்டச்சி உருவாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் உடைக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. உடைக்கிறதே என்ன தெரிஞ்ச மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வாசிச்ச வேத பகுதியின் முதலாவது அந்த பாதத்தில் வருது. ஆமா என்ன என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? என்ன செய்யணுமா? கிறிஸ்தவமே எதுலதான் ஆரம்பிக்குது? மன்னிப்பதுல தான் ஆரம்பிக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நமக்கு மாத்திரம் தான் மன்னிப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ படுத்த பலிபீடத்துல படுத்திருந்த ஆமன் ஈசாக்கு மேல கத்தி படாம கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் அப்படின்னா 12 கோத்திரத்தாருக்கும் ஆமா அஸ்திபாரம் தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
மன்னிப்புனா அந்த திருவிருந்து நாட்களில் மாத்திரம் ஸ்தோத்திரம் சமாதானம் உண்டாக கடவுள். எப்போ? மாசத்துல ஒரு நாள் மாத்திரம். மற்ற நாள்ல அதுலேயே கை கொடுக்கிறது அநேக யோசனை. நானும் கிறிஸ்தவன், விளங்கிட்டவங்களுக்கு விளங்குனா விளங்கும், விளங்கலைன்னா விளங்காம போயிடும். விளங்கிட்டா இப்பமாவது விளங்கிட்டா உங்களுக்கு கவனம். Christianity is not traditional. Christianity is not religion. அப்படின்னா என்னன்னு தெரியாதோ? நான் அமெரிக்கா போகிறாங்களா இங்கிலீஷ் பேசி பாடுறேன். இது பாரம்பரியம் அல்ல, இது மதம் அல்ல, இதில் மனிதங்கிற புனிதம் அடங்கி இருக்குது. ஒரு நிலைச்சிலங்க பார்க்கலாம், என்ன அடங்கி இருக்குது? மனிதங்கிற புனிதம் இருக்குது. இதில் அந்த புனிதத்தை நமக்கு அருள்வதற்காக அவர் நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்தினார். ஒரு நிலைச்சிலங்க பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. இல்லை, அதுக்கு முன்னால 4:15-16 வாசிச்சிருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம். இந்த வசனத்தை யோசிப்பட ஒப்பிட்டு பாருங்க, நேர்த்தியா பொருந்தும். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, நம்முடைய பலவீனங்களை குறித்து தெரியாத, பசியை குறித்து தெரியாத, வலியை குறித்து தெரியாத, வேதனையை குறித்து தெரியாத ஒரு மனுஷனை தலைமைத்துவத்துக்கு என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சி நல்லா இருக்காது. அப்போ பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன்மேல் சுமந்து திரிகிற ஒரு மனிதனுடைய அந்த அகோரம், அவன் தெரியாம அந்த அகோரத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறான். அந்த வழி வேதனையை அறியாமல் போய்கிட்டு இருக்கிறான். அவனை மீட்டெடுக்கணும். அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவான சுமத்தி அந்த வலி, அந்த வேதனை, அந்த கதறுதலை அவருக்கு கொடுத்து அந்த கதறுதலின் வேலையில அவர் நோக்கி கூப்பிடுகிறாரு, ஏன் என்னை கைவிட்டீரு, ஏன் என்னை கைவிட்டீரு அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவன் கூலா சொல்லுகிறாரு, நீ ஜீவனை விட்டாதான், நீ ஜீவனை விட்டாதான் அவர்களை நான் வெட்டிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ மேகம் மூடுது, இவர் சொன்னாரு நீர் இல்லாத இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை அப்படியே பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்றாரு? ஊற்றி கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு சில நேரங்களில் ஒரு உபத்திரவத்தின் பாதையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இதை எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா 100% நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அங்கே முத்திரை போடப்படுகிறார். என்ன முத்திரை போடப்படுறார்? என் நாமத்தை குறித்து எந்த அளவாய் பாடுபட போகிறாங்க நான் அவனை காமிப்பேங்கிறது முத்திரை போடப்படுறார். ஒரு இடத்துல போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா அடின்னு அடிச்சு சிறைச்சாலையில கொண்டு போய் கட்டி போட்டுருக்காங்க. அல்லேலூயா. நல்லவர். பவுல் எங்கே சிறைச்சாலைக்கு போகணும்,
கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன், கர்த்தரை மேன்மைப்படுத்தின ஒரு மனுஷன் ஏன் சிறைச்சாலைக்கு போகணும்? ஏன் அவரை கர்த்தரை கைவிடணும்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ எருசலேம் மலையிலிருந்து தள்ளிவிடும்படி அவன் சிலர் எத்தனித்த போது அவரை பிதாவானவர் அவர்களை கண்ணெடுத்து மறைவாக்கி கொண்டு போனாரே. இதே போல பேதுருவை கொண்டு போயிருக்கலாம், பவுலை கொண்டு போயிருக்கலாம், சீலாவை கொண்டு போயிருக்கலாம். ஆனா எல்லாரும் வேதனைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா சிறைச்சாலை கைதிகளின் தலைவன் மனம் திரும்பணும். அது தேவனுடைய ஆதீனத்தில் இருக்குது. அப்போ அந்த சிறைச்சாலை கைதிகளின் தலைவனை தேவன் சந்திக்கணும்னு சொன்னா யார் உள்ள போகணும்? யார் உள்ள போகணும்? யார் போனா என்ன? மணி 6 ஆயிட்டு, நான் வெளியே போகணும். யார் உள்ள போனா என்ன அப்படிங்கிறீங்களோ? அல்லேலூயா. ஆமா, மெலித்தா தீவுல ஒரு தலைவன் இருக்கான். அவன் அப்பனுக்கு இழுத்து கிடக்குது. அல்லேலூயா. ஏன் அவன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா பவுல் எங்க போகணும்? மெலித்தா தீவுக்கு போகணும். 14 நாள் சூரியனை பார்க்க கூடாது, சந்திரனையும் பார்க்க கூடாது, நட்சத்திரத்தையும் பார்க்க கூடாது, சோறு சாப்பிட கூடாது, ரொட்டியும் கிடைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கைவிட்ட பாத்திரங்கள், கர்த்தர் கைவிட்ட பாத்திரங்கள் அநேகரை பெற்றெடுத்தது, அநேகருக்கு ஜீவ வாசனை விளங்கியது, அநேகரை நரக நெருப்பிலிருந்து நினைச்சதுன்னா விடுவித்து கொடுத்தது. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்னையும் உங்களையும் உருவாக்குனதுக்கு நோக்கமே அநேகரை விடுவிக்கும்படியாக, அநேகர் அந்த மகிமையில கொண்டு சேர்க்கும்படியாக தேவன் போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றினேன். உங்க மேல தலையில கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. யாருக்கு இந்த வார்த்தை வரவே இல்லையோ? இந்த வார்த்தையின் வியாக்கியானத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா நல்லது. நீங்க கருவி, நீங்க கருவி, நீங்க கருவியா உருவாக்கப்படணும்னா நீங்க உருக்கப்பட்ட ஆகணும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க உருக்கப்பட்ட ஆகணும். அந்த உருக்குற அனுபவம் தான் காலையிலே எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிருமா, காலையில எழுந்திருந்து ஜெபம் பண்ணிருமா, அதிகாலையிலே எழுந்திரிச்சிருமா, என் பாரத்தை உங்ககிட்ட வைக்க போறோம்மா அப்படி எழுந்திரிச்சு உட்காந்து திடீர்னு ஒருத்தர் மனசு கண்ணீரோடு நிற்கிறார். என்ன ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே கண்ணீரை தொடங்கியப்பா. இப்போ இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி எந்திரிச்சு உட்காந்து பாருங்களேன், கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எங்கேயோ இருக்கிற மனுஷன் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரார். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இருதயத்தின் பாரம் இப்படி ஒரு மனுஷன் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ அவர் தான் உருவாக்கி இருக்கிறார், கருவியை உருவாக்கி இருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுவிட்சு போட்டால் இயங்கணும். அவர் சுவிட்சு போட்டால் என்ன செய்யணும்? இயங்கணும். அல்லேலூயா. நீ எந்திக்காத பட்சத்தில் அவர் உடைக்க முடியும். நீ எந்திக்காத பட்சத்தில் உன்னை என்ன செய்யணும்? நீ அவருக்கு பிரியமானவர், நீங்க அவருக்கு பிரியமானவர். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உங்களை கொண்டுதான் ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு சொன்னா உங்களை கொண்டுதான் செய்வாரு. நீங்க செய்யாத பட்சத்துல அல்லேலூயா உங்களுக்கு நித்திரையை எடுத்துருவார். உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? நித்திரையை எடுத்துருவார். ஏன் தூக்கம் வர மாட்டேங்க? இந்த மாதிரி ஜெபம் அல்லேலூயா. நல்லவர். அப்போ அவர் நியமித்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படும், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு குடும்பம் உயர்த்தப்படும், ஒரு குடும்பம் நரக நெருப்பில் நினைச்சையும் விடுதலாக்கப்படும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். குளோரி. 20வது வசனத்தை வாசி. தப்பி போன மார்க்கத்தினின்று
பாவியை திருப்புகிறவன், ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். 19வது வசனத்தை பாருங்களேன். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன், ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒரு ஆத்துமாவை நரக நெருப்பிலிருந்து விடுதலைப்பதற்காக தான் தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கிடினஸ், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தலை சுத்து, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வாந்தி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வயிற்று வலி, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வருது? உனக்குன்னு வந்தோடனே அப்படி உடம்புலாம் துடிக்குது இல்ல, அந்த ஒரு எப்ப விடுதலை தெரிவீரு ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டம், அறியாத ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும், அவர்களுக்காக நீ கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவர்களுக்காக அவன் திறப்பில் நிற்க முழங்கால் அவசியம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லாமா ஏழு லாமா சபக்தானி அப்படின்னு கர்த்தர் சொன்னார் பாருங்களேன். வாசிங்க. இப்ப எபிரேயர் எழுதின நிருபம். கர்த்தர் நல்லவர். glory to God. 5ஆம் அதிகாரம் 7 இருந்து 10 வரைக்கும் வேகமா வாசிங்க, நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 இருந்து. அவர் மாம்சத்திருந்த நாளில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருந்தவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரீரம் கிழித்து தொங்க விடப்பட்டிருக்குது. மரணத்தை நோக்கி சரீரம் போய்கிட்டு இருக்குது. ஆத்மா கதறுது, என்னை விடுவிக்க மாட்டீரான்னு நினைச்சது கதறுகிறது. அவர் சத்தம் விண்ணப்பம் என்ன செய்து பரலோகத்துக்கு கேட்கப்படுது. வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அங்கு பிதாவுடைய தேவன் சத்தம் குமாரனுக்கு என்ன செய்து வருகிறது. நீ ஜீவனை விட்டா ஒரு கூட்டம் உன்னை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்குது. நீ ஜீவனை விட்டா ஒரு கூட்டம் உன்னை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்குது. அப்போ அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாடு உபத்திரம் ஒரு மனுஷனை என்ன செய்யுதுன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வைக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு கீழ்ப்படிதல் எப்போ வந்துச்சு அப்படின்னா, மகனை தூக்கி பலிபீடத்துல வைப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் எண்ணமே வருது. ஆமா, அவர் மேல அஸ்திபாரம் போட வேண்டியன்னா என் மகன் மேல கண்ணை வச்சிருக்கிறேன். அதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல இந்த அம்மாட்ட சரோஜம்மாட்ட சொல்றது, ஏமா என்னைய பிள்ளைன்னு சொல்றதை விடுங்க முத. என்னை பிள்ளையா இருந்த கர்த்தரே சொன்னீங்கன்னா கர்த்தர் காப்பாத்துவார். பாஸ்கரே பாஸ்கர் விட்டுட்டு தான் போயிடுவார். சில நேரங்கள் அந்த அம்மா விட்டுட்டு வந்திருக்கேன், மறந்துடுவேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை வயசுலயும் என்னை விட்டுட்டு போகாதுங்கிற ஒரே ஒரு வாலிபுள்ள அந்த அம்மா தான். மற்றதெல்லாம் எப்பண்டா உதருவான் எப்பண்டா அப்படின்னு முகத்தை மறைக்கிற வேலையில இந்த முகம் மாத்திரம் என்னை விட்டுறாதுன்னு சொல்லி எவ்வளவு அழகா அப்படி கம்பீரமா 4-5 பவுடர் பூசிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை விட்டுட்டு போனா ஏழை என்னை விட்டு போன உரிமையாக கேட்கிற ஒரு தாயார்.
ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இதுக்கு எப்பண்டா நம்ம விட்டு போவான்னு உட்காந்துருக்கு. அவ்வளோ முன்னால் கேட்டவே கூடாது, வேற சொல்லிடவே கூடாது, முன்னால் கூப்பிடவே கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்க பாருங்க. ஒரு பிள்ளை இருக்குது, அப்படிலாம் நாங்கள் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லுது. லேலூயா லேலூயா. கவனம் கவனம் கவனம். ஏன் ஏன் உன்னை கைவிடுறா போல தெரியுதுன்னு சொன்னா, அப்பமாவது நீ இயந்திரம், நான் எனக்காக உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அநேகர் உருவாக்குற பாத்திரமா எனக்காக உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அநேகரை உருமாற்றுகிற பாத்திரமா எனக்காக உன்னை வச்சிருக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் ஒரு சில நேரங்கள்ல உன்னை கைவிடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, நீ அவருடையவள், நீங்கள் அவருடையவர்கள். அல்லேலூயா. உங்க மூலமா தான் அநேகரை அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்க வாழ்க்கையின் செம்மை மூலமா அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையின் சாட்சி மூலமாக அநேகரை கர்த்தர் நினைக்கிறாரு, விடுதலையாக்க விரும்புகிறார். ஆனால் அந்த நெருக்கடி, அந்த ஒடுக்கம், அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாத்திரக்கூடாது அப்படின்னு சொன்னா, யோனாவை போல மாத்திரக்கூடாது. அந்த நெருக்கம், அந்த ஒடுக்கம், அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கைய ஒரு மறுதளித்து போன பேதுருவை போல செஞ்சிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா கடலுக்கு போன ஒரு கணவரை கையில பார்த்து, ஆமா பொற்காசோட வரணும்னு சொன்னா உன் பொற்பாதம் முழங்கால் மண்டியிடப்படணும் தேவ சமூகத்துல. உன் கண்ணே உனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேத பிரமாணத்துல நோக்கமா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இதை வாசிக்கிறதுக்கு என்னங்க கொல்ல? நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. எங்க அவர் வள்ளத்துல நிக்க முடியாம அலையில தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. மாசால அப்படி அவங்க குளி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க அவருக்காக முழங்கால் படுத்தவங்க என்னங்க கொல்ல? கேப்பம்ல. அல்லேலூயா. வரும்போது பாக்கெட்ல நோட்டு இருக்கான்னு பாக்குற உனக்கு, ஆமா கணவனுங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய முழங்கால் ஆண்டவருக்கு மேல நிக்கிறதுக்கு உனக்கு என்ன கொள்ளுன்னு கேட்போம்ல, எங்களுக்கு கோபம் வரும்ல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வச்சியா? அப்படியா? வாசிக்கணுமா? வாசிக்காத போ. ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணாத போ. அவர் சொல்லுவார், காசு கேட்டு பக்கத்துல வந்துடாது அப்படிம்பாரு. அல்லேலூயா. இங்க விளங்கிட்டான். விளங்குனா விளங்கும், விளங்கலைன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. ஏன் ஏன் இன்னைக்கு ஒரு சில வாழ்க்கையில் ஒரு சில கேள்விக்குறி இருக்குது. ஏன் ஏன் ஏன்? அல்லேலூயா. அந்த கேள்விக்குறி உன் வாழ்க்கையில காணப்படுற கேள்விக்குரிய கர்த்தர் ஆச்சரியக்குறியா மாற்ற விரும்புகிறார். பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தலைவனா இருந்தும் தொண்டனுடைய பாதத்தை கழுவினார்ல, தலைவனா இருந்தும் தொண்டனுடைய பாதத்தை கழுவினார்ல. அந்த தாழ்மை ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? அல்லேலூயா. எங்க என்னுடைய ஏழ்மையின் ரூபத்தை மாற்றுவதற்காக மகிமையின் ரூபத்தை ஏழ்மையின் ரூபமா மாத்தினார்ல. அல்லேலூயா. எங்க உங்க ஏழ்மையின் ரூபத்தை மாத்துறதுக்கு உங்களால முழங்கால் போட முடியலன்னு சொன்னா வேற யாரு முழங்கால் போடுவா? உங்க ஏழ்மையின் ரூபத்தை மாத்துறதுக்கு உங்களால முழங்கால் போட முடியலன்னா மத்தவங்க ஏழ்மையின் ரூபத்தை மாத்துறதுக்கு அவர் உங்களை முன்குறிச்சு வச்சுட்டு அவர் கொட்டாவி. அல்லேலூயா. விளங்கிட்டா? விளங்கிட்டா? இதுக்காகத்தான் டெய்லி 10 to 12 ஜெபம் வைக்க வந்துருங்கம்மா. அதனால இந்த 6:31 இன்னைக்கு வாசித்த மத்தேயு 6:31 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, பின்பு எடுத்து கூட கூடையா கொடுத்து கொடு. அல்லேலூயா. புருஷனுக்காக கவலைப்படாத, சாப்பாட்டுக்காக கவலைப்படாத, பிள்ளைகளுக்காக கவலைப்படாத. அல்லேலூயா. வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத. அல்லேலூயா. எங்க சாலமோன் முதலான
யாருமே உடுத்திடாத ஒரு வண்ணத்தை பூக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னா உன்னைய வளர்ப்படுத்த ஒரு வல்லவரா இருக்கிறாராம் அல்லவா, உன்னை மேன்மைப்படுத்த ஒரு வல்லவரா இருக்கிறார் அல்லவா, உங்களை உயர்த்த ஒரு வல்லவரா இருக்கிறார் அல்லவா. ஒரு நல்ல சொல்லுங்க பாப்பா. அப்ப ஏன் உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா உன்னை உருவாக்கி அநேகரை உருமாற்ற விரும்புகிறார். உன்னை உருவாக்கி அநேகரை உருமாற்றுவதற்காகத்தான் வாழ்க்கை கைவிடப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அந்த கைவிடப்பட்ட அந்த கடைசி நொடி பொழுதுல நான் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கையை வசத்திட்டுனா போதும். இயேசு கிறிஸ்து தலையை உயர்த்தின கர்த்தர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். வானத்திலோ பூதலத்திலுடைய எல்லாருடைய முழங்கால்களும் யாருக்கு முன்பாக மண்டியிட, ஆமாம், இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு முன்பாக மண்டியிட கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தலையை உயர்த்தியது நிச்சயம்னு சொன்னா உனக்கு வரக்கூடிய பாடு உபத்திரவம் தேவனுக்கு முன்பாக நிலைநிற்க உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, உங்க தலையை உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீங்க அநேகரால ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க அநேகரால புகழப்படுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் தேவ சொந்தத்துல முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தன் மாமிசத்தில் இருந்த நாட்களில் அந்த வேளையில பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சத்தமாய் ஜெபித்த தேவன் அவர். சத்தமாய் ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த மரண வேளையில தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கும் போது இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், என் பொருட்டு இவர்களை மன்னியோன்னு சொல்லி தன்னை நிந்தித்தவருடைய மன்னிப்புக்காக கரத்தை உயர்த்தினார். தன் ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உயர்த்தினார், மன்னிப்பு கோரி உயர்த்தினார். தன்னை நிந்தித்தவர்களை மன்னிக்கும்படி உயர்த்தினார். தன்னை அவமானப்படுத்தினவர்களை மன்னிக்கும்படி உயர்த்தினார். அந்த சரீரம் கிழிக்கப்பட்ட போதிலும், அந்த சரீரம் நொந்திருந்த போதிலும், அவன் சரீரத்தை நோக பண்ணினவர்கள், இருதயத்தை காயப்படுத்தினவர்கள், மகிமையை அவன் அவதூறு பண்ணினவர்கள், கேலி பண்ணினவர்கள் எல்லாருடைய மன்னிப்புக்காக தன் கையை ஒசத்தினார் அல்லவா. நீ மன்னிக்க மாட்டியா? உன்னை பேசினவங்க நீ மன்னிக்க மாட்டியா? அதுதான் உன் பாத்திரத்தின் பங்கு. நீ அவருடைய பாத்திரத்தின் பங்குங்கிறதுக்கு அடையாளமே உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய மன்னிப்புங்கிற வார்த்தை. நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே. குத்துறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்கவே இல்லையே. அடிச்சவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு கேட்டானா? கேட்கவே இல்லையே. ஆனா இவர் மன்னிச்சார். அதனால உயர்த்தப்பட்டார். நீ மன்னிச்சிரு, அவர் உன்னை உயர்த்துவார். உன்னை நிந்தித்தவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணு, அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆனால் அது கூடாத காரியம். இருதயம் விட்டு கொடுக்காது. அந்த இருதயம் உடைக்கப்படணும். உன்னை நிந்திச்சவங்களுக்கு முன்னால நீ வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் இருக்கிறது. அது வைராக்கியம் நல்லது. ஆனால் உன்னை நிந்திச்சவங்களை நீ மன்னிக்கணும். அதுதான் மொத வைராக்கியமா இருக்கணும். உன்னை அவமானப்படுத்தினவங்களை நீ மன்னிக்கணும். நீ மன்னிக்கும் போது அவர்களுக்கு கர்த்தர் வாழ்ந்து காட்ட பண்ணுவார். நீ அவங்க மேல கசப்பா இருந்து நீ உயர்ந்து சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது. கசப்பு பேய்த்தனத்துக்கு அடுத்தது. உழைப்பு நிமித்தம் நீ உயர்ந்துடலாம். ஆனா நீ கசப்போடு நீ உயர்ந்தேன்னு சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நீ மன்னிச்சுட்டு நீ தேவசத்துல நின்று பாரு, அவர் உன்னை உயர்த்துவாரு. நீ மன்னிச்சுட்டு தேவசத்துல நின்று பார்க்கும்போது உன் மேல கசப்பை ஏற்படுத்தினவர்கள் உன் பக்கத்துல மண்டிடுவாங்க. நீ அவங்களை அரவணைப்ப, நீ அவங்களை ஆதரிப்ப, நீ அவங்களை அன்பு கூறுவ. அதுதான் தெய்வீகம், அதுதான் புனிதம். அதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த உடைதல் விட்டு கொடுத்து ஆண்டோட்டு விட்டு கொடுத்து என் வாழ்க்கையில இந்த நெருக்கம், என் வாழ்க்கையில இந்த உடைதல், என் வாழ்க்கையில இந்த அவமானம்,
ஆண்டவரே மன்னிச்சிடறேன்ப்பா, அவங்கள நான் மன்னிச்சுக்கிறேன் ஆண்டவரே, அவங்கள நான் மன்னிச்சுக்கிறேன் ஆண்டவரே நீ சொல்லு. உன்னை நிந்தித்தவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நிந்தித்தவர்கள் மாத்திரமல்ல, நிந்தித்தவர்கள் பிள்ளைகளையும் உன் பட்சத்தில் கொண்டு வருவார்கள். உன் ஜீவனுக்கு ஈடாக சேவாவை கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த ஜீவனை தேவனுக்குள்ள விட்டு கொடுத்தது. உனக்கு ஈடாக ஜாதிகளை தருவார். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். கிருபையும் சமாதானமும் இரக்கமும் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். அநேகரை பெற்றெடுக்கும்படியாக உங்கள் கையை பலப்படுத்துங்க, உங்கள் இருதயத்தை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.